வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹரின், மனுஷ ஆகியோரின் உறுப்பினர் பதவி நீக்கம் நியாயமானது, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. அமைச்சு பதவியிலிருந்து விலகினார் ஹரின். முடங்கும் எக்ஸ் தளம், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. ரணிலிடம் சென்றோர் நாடாளுமன்றம் வருவது சந்தேகம். எரிபொருளின் விலையில் மாற்றம். தேர்தல் சட்டத்தை மீறும் அரசு நிறுவனங்களை கண்காணிக்க விசேட குழு. மனசுவிற்கு வந்த தொலைபேசி, அமைச்சிலிருந்து கலக்கத்துடன் வெளியேறினார். தொடர்பான விரிவான செய்திகள். உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அமைய வெற்றிடமாகியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துலலால் பண்டாரிகொடவின் பெயரை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு பரிந்துரை செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிக்கின்றார். வெற்றிடமாகியுள்ள தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பில் கட்சியின் உயர்பீடம் கூடி கலந்துரையாடல்களை நடத்தி தீர்மானிக்கும் எனவும் அவர் கூறுகின்றார். அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுச நாணயக்கார ஆகியோரே கட்சி உறுப்புரிமையில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்ட ரீதியானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் வெற்றிடமாகியுள்ளன. மனுச நாணயக்கார தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானதுடன் ஹரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டிருந்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியை பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ராஜினாமா செய்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலையிலேயே சரத் பொன்சேகா இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அறிய முடிகின்றது. அமைச்சர்களான மனுச நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இன்றும் முதுகெலும்பை நிமிர்த்தி பெருமையுடன் நடக்க முடிகின்றது. என்னை நம்பினேன், அந்த ரிஸ்கை தெரிந்துதான் முடிவெடுத்தேன். நாட்டின் பிரச்சனையை என் பக்கம் இருந்து தீர்க்க என்னால் முடிந்ததை செய்யவே நான் சென்றேன். நான் தான் சொன்னேன், செர்ஃபைல் அந்த கதைகளை நானே உருவாக்கினேன். நீதிமன்றத்திற்கு நான் எதிர்கருத்து தெரிவிக்க மாட்டேன், தீர்ப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார். அத்துடன் சுற்றுலா காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு பதவியை ஹரின் பெர்னாண்டோ ராஜினாமா செய்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையை கட்சி நீக்கியமை சட்டத்திற்குட்பட்டது என உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்து ஹரின் பெர்னாண்டோ இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதேவேளை தேசிய பட்டியலூடாக ஹரின் பெர்னாண்டோ நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் வெற்றிடமான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஹிருணிகா பிரேமச்சந்திரவை நியமிக்குமாறு கட்சிக்குள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. எனினும் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. வெனிசுவேலாவில் சர்ச்சைக்குரிய தேர்தல் தொடர்பாக பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ 10 நாட்களுக்கு எக்ஸ் தளத்தை முடக்க அறிவித்துள்ளார். எக்ஸ் தள உரிமையாளர் எலான் மஸ்க் வெறுப்பு மற்றும் பாசிசவாதத்தை தூண்டுகின்றார் என்றும் குற்றம் சாட்டிய மதுரோ வெனிசுவேலாவின் தேசிய தொலைத்தொடர்பு ஆணைக்குழு முன்பு ட்விட்டர் என்று அழைக்கப்பட்ட எக்ஸ் தள சமூக ஊடகத்தை 10 நாட்களுக்கு முடக்குவதற்கு எடுத்த தீர்மானத்திற்கு நான் கையெழுத்திட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றுள்ளவர்கள் அடுத்த முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகுவது கூட சந்தேகமாக உள்ளது. இவர்களுக்கு அங்கும் இடமில்லை, இங்கும் இடமில்லை என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியராஜ் தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் போது நாட்டு மக்கள் இளம் தலைவரை கோரினார்கள். ஆகவே ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நாங்கள் களமிறக்கியுள்ளோம். இந்த நாட்டை இளைஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச திறமையானவர் என்பதை நாட்டு மக்களுக்கு நன்கு அறிவார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றுள்ள பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் இன்று கட்சிக்கு எதிராகவும் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இவர்கள் அடுத்த நாடாளுமன்றக்கு தெரிவாகுவது கூட சந்தேகமாக உள்ளது. ஜனாதிபதி பக்கம் சென்றுள்ளவர்களுக்கு அங்கும் இடமில்லை, இனி இங்கும் இடமில்லை. சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுபவர்களை நெருக்கடியான தருணங்கள் வெளிப்படுத்தும் வெற்றி பெறும் சிறந்த வேட்பாளரை நாங்கள் களமிறக்கியுள்ளோம். ஜனாதிபதி பக்கம் சென்றுள்ளவர்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் பொறுமையை இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்.
செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரசு வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட பெயர் குறிப்பிட விரும்பாத அரசு உயர் அதிகாரியொருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் மாதம் வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் விலை நிர்ணய சூத்திரம் ஏற்ப எந்த ஒரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமானது அல்ல, எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மற்றொரு அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சட்டமூலத்தை மீறும் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணை நடத்த விசேட அதிகாரிகள் குழுவை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சில அரசு திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அவற்றை தடுக்க கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நிலைமையை ஆய்வு செய்து கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட குழுக்கள் அனுப்பப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்சி உறுப்புரிமையை இழந்து ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளதாகவும் இனிய அமைச்சராக பணியாற்றப் போவதில்லை எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மருசு நாணயக்கார தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் பணிக்கு அனுப்பப்படும் இளைஞர்கள் குழுவொன்றுடன் கலந்துரையாடிய போது தமக்கு தொலைபேசி மூலம் கிடைத்த செய்தி தொடர்பில் இளைஞர்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இச்செய்தியின் போது இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் கடந்த காலத்தில் நிறுத்தப்பட்ட இஸ்ரேலிய விவசாயத்துறையில் வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு மீண்டும் அதிகரித்து வருவதாக கூறினார். அமைச்சர் பதவி பறிபோனதால் அந்த வேலைகள் என்னவாகும் என்ற இளைஞர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுகுறித்து தனக்கு தெரியாது என்றும் இது தொடர்பாக இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூற முடியாது என்று கூறினார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.